நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் மரணம் குறித்து பல்வேறு அரசு கட்சியுடைய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பல்வேறு காலங்களில் பல்வேறு வடிவங்களில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக திரையுலகில் ஒரு குரல் ஒலிச்சிருக்கு. அதுவும் திரையுலகுடைய உச்ச நட்சத்திரமாக பல லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தியிருக்கிற அஜித்குமார் அவர்கள் முதல் முறையாக கரூர் கூட்ட நெரிசல் மரணம் குறித்து பேசியிருக்காரு. துபாயில் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் அவர் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உடனடியாக விஜயினுடைய தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், அஜித் என்னதான் இருந்தாலும் அவர் தலை, அவர் அல்டிமேட் ஸ்டாரு, அவர் விஜயினுடைய நண்பனை விட்டு கொடுப்பாரா, எப்படி பேசியிருக்காரு பாருங்க. கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு காரணம் விஜய் மட்டுமே காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதுல இருந்து தெரியுது தலை தான் அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அட அறிவுகட்ட முண்டங்களா, அட தற்குறிகளா, அடிப்படை புரிதலே எதுவுமே இல்லாமல் அஜித் அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்காருன்னே தெரியாமல் விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. அப்பா அந்த அளவுக்கு போதும்டா அப்படின்னு இப்போதும் அறகுறை புரிதலோடு அஜித் அவர்களுடைய பேச்சை எடுத்து போட்டுருக்காங்க. இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது நமக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. தமிழில் அதை தமிழ்படுத்தி பல ஊடகங்கள் போட்டிருக்காங்க. அதையும் பார்க்காம தெரிந்து கொள்ளாமல் தளபதி இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அதோடு விடு, அப்புறம் என்ன பேசணும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு, கரூர்னு கூட பதிவு பண்ணல, இந்த கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு ஒருவரை மட்டுமே குறை சொல்ல முடியாது, நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்க வேண்டும், இன்க்ளூடிங் மை செல்ஃப்ங்கிறார். நான் கூட பொறுப்பேற்கணும். கூட்டத்தை கூட்டி நான் யார் என்பதை காட்டுகிற மனநிலை மிக ஆபத்தானது. இப்படி நடைபெறுவதால் உலக அளவில் நம் திரையுலகை தவறாக புரிந்து கொள்றாங்க. ரசிகர்களுக்காகத்தான் நாங்கள் நடிக்கிறோம், அவர்களுடைய அன்புக்காகத்தான் நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் அந்த அன்பை காட்ட நாம் சாகணுங்கிற அவசியம் இல்லை. அன்பை வேற வடிவங்களை நம்ம காட்டலாம். இனிமேல் இதுபோல நடக்கக்கூடாது. இதற்கு ஊடகங்களும் ஒரு காரணம், அதே போல நாம் ஒவ்வொருத்தரும் காரணம் இருக்காரு. அதாவது ஒரு பண்பட்ட மனிதர் என்பதெல்லாம் தாண்டி தானும் பொறுப்பேற்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக பொறுப்போடு நடுநிலையோடு இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு ஒருவர் மட்டுமே காரணம்னு, அதாவது விஜய் மட்டுமே காரணம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு அஜித் அவர்கள் சொல்வது மூலமாக விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிற கருத்தில் உள்ள இருக்கு. விஜய் மட்டுமே காரணம்னு சொல்லாதீங்க, விஜயும் ஒரு காரணம். இப்போ ஒரு கொலை நடந்துருது. சுப்பையா, கருப்பையா, முருகேசன் 3 பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொல்றான். சுப்பையா மட்டுமே கொலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? சுப்பையாவும் கொலை பண்ணியிருக்காரு, முருகேசனும் கொலை பண்ணியிருக்காரு, கருப்பையாவும் கொலை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதாவது சுப்பையா மட்டுமே நீங்கள் அக்யூஸ்ட் ஆக்காதீங்க அப்படிங்கிற மூலமாக 3 பேர் செஞ்ச கொலையை ஒருத்தர் செஞ்ச கொலையாக மாற்றாதீங்க. இது சமூகமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விஜய் 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டில் கிளம்புனது தப்பு, 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு 12 மணிக்கு நாமக்கல் போனது, 2 மணிக்கு நாமக்கல் போனது தப்பு, 7 மணி நேரம் மக்களை காக்க வச்சது தப்பு. அதே போல் 7 மணி நேரம் விஜய் காக்க வச்சுக்காரு, அந்த இடத்துல காத்து நின்று அப்படி அவரை பார்த்து தன்னுடைய அன்பையோ தன்னுடைய வெறித்தனத்தையோ காட்டுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் விஜய் காலைல வீட்டில் 8:45 கிளம்பிட்டாரு, அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாரு, அவர் நாமக்கல்லில் பேருந்தில் போயிட்டு இருக்காரு. நாமக்கல் இடையில போகும்போது அவர் புளியமரத்தாடியிலே புஷ்பலதா மடியிலேன்னு சொல்லி இறங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்க ஊடகத்தினுடைய தவறுமையில் அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தனிநபர், சமூகம், ஊடகம் என்று எல்லோரும் சேர்ந்து திருந்த வேண்டும். முதல் நாள் முதல் காட்சி என்கிற இந்த நடைமுறையை ஒழிக்கணும்னு சொல்லி அஜித் பேசியிருக்காரு. உண்மையிலேயே அஜித் அவர்கள் திரையுலகில் இருந்து கொண்டு, அதுவும் இன்னைக்கு அஜித் அவர்களுக்கு ரஜினி, அஜித், விஜய், சிம்பு இவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஷோடைய ஓப்பனிங் பெரியது. ஒரு 3 நாள் 4 நாளில் படம் பிச்சுக்கிட்டு ஓடும். ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிற இந்த கான்செப்டு அஜித் அவர்கள் எதிர்ப்பது என்பது அவர் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான திரையுலகவே சீர்படுத்த விரும்புகிறாரு. இந்த முறையை ஒழிச்சிருங்கன்றார். இந்த ஃபஸ்ட் ஷோ, ரசிகர் ஷோ இப்படிங்கிறத ஒழிங்க, அதை நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் அந்த எந்த புள்ளியில் விஜய் அஜித் இருக்கிறாருன்னா, இந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிற கூட்டம் தான் கரூரில் கூடியிருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். நம்ம சொன்ன கருத்தை தான் அஜித் அவர்கள் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது இது ஒருத்தர் மட்டுமே தவறு கிடையாது, ஊடகத்துடைய தவறு. நான் அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே
ஒரு காணொலி வெளியிட்டேன். சரியா 9:30 மணிக்கு அந்த காணொலி விட்டேன். அந்த காணொலி சொல்லியிருந்தேன், இது ஊடகத்தினுடைய தவறு. ஊடகங்கள் தான் விஜய் வர்றாருன்னு சொல்லி காட்டி இந்த பிம்பத்தை ஊட்டி நீங்கள் கூட்டத்தை கூட்டினீங்க. இந்த கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய பொறுப்புன்னு சொன்னோம். அஜித் அவர்கள் அதை இன்றைக்கு பதிவு பண்ணியிருக்கார். அதைத்தான் சீமான் அவர்களும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு கரூரில் வச்சுட்டு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் சீமான் சொன்னார், நீங்கள் தாயா காரணம், ஊடகங்கள் தாயா காரணம்னாரு. ஆனால் நாங்கள் சொன்ன மொழி வேற, அஜித் அவர்கள் சொல்கிற மொழி வேற. மொழினா ஆங்கிலத்தில் இல்லை, அவர் சாஃப்ட் டோனில் சொல்கிறார், நடுநிலையே சொல்கிறார். இந்த மாதிரி ஊடகங்கள் பொறுப்பேற்கணும், சமூகம் பொறுப்பேற்கணும், முதல் காட்சியை ஒழிக்கணும். இதை எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியல் பாடத்தை எடுத்திருக்காரு அஜித். இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் விஜய் ரசிகர் பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்லிக்கிறேன்னா, கூட்டத்தை கூட்டி நான் யார் அப்படிங்கிற காட்டுற மனநிலை முதல்ல ஆபத்தானது. அந்த மனநிலைனால தான் இவ்வளோ பெரிய சாவே நிகழ்ந்துச்சு. நான் யாருன்னு செந்தில் பாலாஜியை காட்டுறேன், நான் யாருன்னு திமுக காட்டுறேன். டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கூட்டத்தை அப்படியே செப்டம்பர் 27 மாற்றி 30 விழாவுக்கு போட்டியை நான் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறேன். அதனால தான் 30 விழாவா இல்லை 30 பேர் விழாவான்னு சொல்லி விஜய் கிண்டல் பண்ணக்கான காரணமே நான் பெரிய ஆள்றா, அப்போ கூட்டம் கூட்ட வேண்டும் என்கிற மனநிலை ஆபத்தானு சொல்லி அஜித் செருப்பை கட்டி அடிச்சிருக்காப்ல. But like I say, there's so much happening in Tamil Nadu today because of the stampede that happened. That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. Today, I think we have become a society that's so obsessed with gathering a crowd to show your crowd. All this has to end. இதுவரைக்கும் அஜித் அவர்கள் குறித்தும், அஜித்துடைய குடும்பத்தை பற்றியும், அஜித்துடைய பிள்ளைகளை பற்றியும், அவருடைய மனைவியை பற்றியும், அவருடைய படங்களை பற்றியும், அவருடைய கேரக்டரை பற்றியும், அவருடைய ஸ்போர்ட்ஸை பற்றியும் அவ்வளவு இழிவாக எழுதி கொண்டிருந்த இந்த தாவேக்கா தற்குறி கும்பல், விஜயனுடைய ரசிக குஞ்சுகள், இந்த அணில் குஞ்சுகள், நேற்றுலேருந்து தலை போல வருமாங்கிற பாட்டை தான் ரிங்டோனாக வச்சுருக்கேன். நேற்றுலேருந்து விடாமுயற்சி பாட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டான். நேற்றுலேருந்து விஸ்வாசம் பாட்டை போட்ட ப்ரொஃபைல் பக்கம் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். என்ன இருந்தாலும் தலை ரசிகர்கள் தான் எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் தலை எங்களுக்கு பிடிக்கும். அவர் 2 பேரும் பிரியாணி ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்படித்தான் ஒரு முறை அவர் மங்காத்தா படம் ஷூட்டில் இருந்தார், இவர் போக்கிரி, இவர் இந்த படத்தை வேட்டைக்காரன் படம் ஷூட்டில் இருந்தார். 2 பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க. கேரவன்னு பழசெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா நேராக பழைய ஆரம்பத்துக்கு போயிட்டாங்க 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னே இந்த தற்கூரி கூட்டத்துக்கு புரியலைங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். அஜித் நடுநிலையாக பேசியிருக்காராம். அஜித் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாராம். இதுவரைக்கும் வச்சுருந்த இந்த கட்டமைச்சதெல்லாம் அஜித் உடைச்சிட்டாரு. எதை உடைச்சிருக்காரு? விஜய் இது காரணமே இல்லை, இது ஒட்டுமொத்தமாக அரசினுடைய தவறு அப்படின்னு சொல்லி அரசு மேலே பழி போட்டுட்டு தப்பிக்க நினைச்சதை அஜித் உடைச்சிருக்காரு. ஒரு பண்பட்டவனுக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமில்ல? பண்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதற்கு நானும் பொறுப்பு. கரூருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் இந்த சமூகத்தை தானும் ஒரு அங்கம், நானும் இதற்கு பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அதே போல் தனிப்பட்ட அந்த நபரும் பொறுப்பு இருக்கணும். அதே போல் கூட்டத்தை காட்டக்கூடிய அந்த மனநிலையும் ஆபத்தானு சொல்லி ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி இவர் பேசுறாரு. ஆனால் விஜய் என்ன பேசினார்? சிஎம் சார், நீங்கள் பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, ஒட்டுமொத்தமாக தூக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கி போட்டார் விஜய். இவர் எல்லாரும் பொறுப்புங்கிறாரு. இதுதான் பண்பட்டவனுக்கும் பைத்தியக்காரனுக்குமான வித்தியாசம். என்ன? அவன் அடுத்தவங்கள பழிய போடுவான், இவன் தானும் சேர்ந்து. இதை விஜய் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, விஜய் சூப்பர் அப்படின்னு கொண்டாடிக்கலாம். இது என்னுடைய தவறும் அடங்கியிருக்கிறது. மகாபலிபுரத்துக்கு அக்டோபர் 27 வர வச்சு ஒவ்வொருத்தர் காலியா அந்த சின்ன கொன்று படத்தில் கிளைமாக்ஸில் விழுற மாதிரி விழுந்தீங்கல்ல, அப்படி விழுறத நீங்கள் அக்டோபர் 1 போட்ட வீடியோவிலேயே இந்த மாதிரி என்னுடைய கூட்டத்திற்கு என்னை பார்க்க நான் அழைத்ததனால் இறந்து போன உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், உங்கள் ஒவ்வொருத்தையும் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இது போல என் கட்சி கூட்டத்தில் இல்லை, எந்த கட்சி கூட்டத்திலையும் நடக்கக்கூடாது. நாம் ஒரு பண்பட்ட சமூகமாக மாற வேண்டும், ஒரு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக மாற வேண்டும், தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடணும் அப்படின்னு அரசியலோட பேசியிருக்கலாம். ஆனால் அதை எதையுமே சொல்லாமல் கரூரில் கூடிய ஒவ்வொரு மக்களும் உண்மையை சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறது தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. தெய்வங்கள்லாம் இறங்கி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் புகுந்துருச்சு, கூட்டத்துக்குள்ளே கத்தியை வச்சு குத்துனா, கூட்டத்துக்குள்ளே குண்டர்கள் புகுந்தாங்க, கூட்டத்துக்குள்ளே செருப்பு தூக்கி வீசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த சதி கோட்பாட்டைத்தான் நிரூபிக்க பார்த்தாரே ஒழிய, இப்போதை வரைக்கும் தாவேக்கா விஜய் மீதோட தவறையோ, தாவேக்கா கூட்டத்துக்குள்ள இந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியுடைய தவறையோ ஒத்துக்கொள்ள. இப்போ கூட ராஜ்மோகன் அப்படிங்கிற தாவேக்காவோட பொறுப்பாளர் சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம், எனக்கு 5 மணி வரைக்கும் தெரியல, 5 மணிக்கு பிறகு தான் நாங்கள் ட்ராப்னு தெரியாமல் உள்ளே போயிட்டோங்கிறாங்க. அது ட்ராப்பான்.
ட்ராப்னு தெரியாம எது தாவேகா ரசிகர்கள் தாவேகாவோட தொண்டர்கள்லாம் விஜயை பார்க்க வந்தது, விஜய் ஆம்புலன்ஸை உள்ளே கொண்டு போனது ட்ராப். அது ட்ராப் தான், அந்த மக்களுக்கு விஜய் வச்ச ட்ராப். உண்மையிலே அஜித் அவர்களிருந்து விஜய் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகனும் கற்றுக்கொள்ள வேண்டும். சினிமா என்பது என்னுடைய தொழில், உன்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்காக நான் நடிக்கிறேன், அதுக்கு நான் சம்பளமும் வாங்கிடுறேன். முடிந்தால் என் படத்தை திரையரங்கு வந்து பாரு. அதுவும் உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா நீ வேலைக்கு போயிட்டு மிச்ச நேரம் இருக்குன்னா வந்து பாரு. உன் குடும்பத்தை முதல்ல கவனி, உன் அப்பா அம்மாவை கவனி, உன் ஆத்தால முதல்ல பாரு, அப்புறம் மங்காத்தால பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் அஜித் அவர்கள். இன்னைக்கு என்னது சொல்லலை, அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாரு. அவர் விஜய்க்கு எதிராக இது பேசிட்டார்னு சொல்ல முடியாது, அவர் எப்போதுமே நடுநிலையோடு பேசியிருக்காரு. பாஜகவில் திருப்பூரை சேர்ந்த ஒரு 10 பேர் அஜித் ரசிகர்கள் போய் சேர்ந்துடுறாங்க. எப்போதுமே அறிக்கை விடாதவர் அப்போ அறிக்கை விட்டார். அரசியல் என்பது எனக்கு வாக்களிப்பது மட்டும்தான், ஒரு இந்திய குடிமகனாக வாக்கு செலுத்துவது மட்டுமே நான் அரசியலாக பார்க்கிறேன், மற்றபடி எந்த அரசியலையும் நான் தொடர்புன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்தமாகவே இந்த மன்றங்களே இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு அவர் வந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த தலன்னு கூப்பிடாதீங்க, அஜித் குமார்னு கூப்பிடாதீங்க, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, முடிஞ்சால் ஏகேன்னு கூப்பிடு, இல்லை அஜித்துக்கு கூப்பிடு, நீ கூப்பிடவே வேணாம்டா, நீ போடாங்கிட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்தது காரணம் இந்த மாதிரி தன் பெயரை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் ரசிகர்களை இழுக்குது அப்படிங்கிற காரணத்துக்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவத்துக்கு மட்டும் இல்லை, 2010 பாசத்திறனுக்கு பாராட்டு விழா, தமிழ்நாட்டுடைய எல்லா நடிகர்களும் வழியே இல்லாமல் வலுக்கட்டாயமாக வம்படியாக கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டாங்க. அப்பொழுது அஜித் அவர்களும் அழைக்கப்பட்டார், அஜித் போய் நிற்கிறாரு. அப்போ அந்த மேடையிலேயே ஐயா வி ஆர் ஸோ டயர்டு, எங்களை வற்புறுத்தி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கலைஞருடைய பாராட்டு விழாக்கு கலைஞருடைய ஆட்கள் திமுக ஆட்கள் அழைச்சதை அவர் எங்களை வலுக்கட்டாயமாக அழைக்கிறான்னு சொல்லி அந்த மேடையில் பேசுகிறார். ரஜினிகாந்த் எந்திரிச்சு கை தட்டினார். ரஜினிகாந்துக்கு உள்ளுக்குள்ள இருந்திருக்கு, ஆனால் அவரால் காட்ட முடியலை, சரி கலைஞர் போய் எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு சொல்லி. ஆனால் கலைஞர் மேடையில் திமுக வீக்கில் இருக்குது, உச்சத்தில் இருக்குது, அந்த காலகட்டத்திலையும் எதிர்த்து பேசினார். ஏன்னா மனசில் பட்டதை அப்படியே பேசக்கூடிய மனிதர். அதனால தான் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இந்த ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம் எல்லாத்தையும் மொத்தமாக கலைச்சி விட்டார். கலைச்ச பிறகும் கூட அவங்க அடங்கின பாரு இல்லை, அவங்க பதாக வைப்பாங்க, சுருட்டி அடிப்பாங்க, ஃபஸ்ட்டே பசுவாக பண்ணுவாங்க, எல்லா கொண்டாட்டம் பண்ணுவாங்க, அதை அவர் கண்டுக்க மாட்டார். ஆனால் நீ வேண்டாம், மன்றமாக வேண்டாம், மன்றமாக வந்தால் நாளைக்கு ஏதோ ஒரு அமைப்புக்கோ ஆதரவாக பெயரக்கூடாது, அது ஏதாவது ஒரு போட்டி வந்துடும், மாவட்ட செயலாளர் அந்த செயலாளர் இந்த போட்டி வந்துடும், இதை கண்காணிக்கிறதே பெரிய வேலையாக மாறிடும், இதை வைத்துக்கொண்டு என் சுயநலத்துக்காக என்னுடைய ரசிகர்களை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பதிவு பண்ணியிருந்தார். சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன், என்னோட சுயநலம்னா எனக்கு ஒரு அரசியல் ஆசை, அவர் அஜித்துக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கலாம், அவருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், அவருக்கு ஒரு தலைவரை பிடிச்சிருக்கலாம், அவருக்கு ஒரு கட்சியை பிடிச்சிருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்தமான ரசிகர்களையும் கொண்டு போய் அந்த கட்சியோட அடமானம் வைப்பதோ இல்லை அந்த தத்துவத்தை அடமானம் வைப்பதோ இல்லை அந்த கோட்பாட்டு பின்னாடி போக வைப்பதோ நான் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிட்டு நான் ஓட்டு போடுறேன், உனக்கு ஒரு கட்சி பிடிச்சா நீ ஓட்டு போட்டுக்கோ, நான் சொல்கிறதா நீ கேட்கக்கூடிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தரும் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு நீ தனித்த மனிதனாக சிந்திச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு நேரத்தில் 2010 இருக்கட்டும், பாஜகவில் போய் ரசிகர்கள் சேர்ந்த பின்னணியாக இருக்கட்டும், எப்போதுமே அவர் தன்னை தனித்து தான் காட்டியிருக்காரு. அதனால தான் இந்த கரூர் சம்பவத்தில் துணிஞ்சு பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நடிகர்களே, அதாவது தமிழ்நாட்டை தினசரி பத்திரிகையாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இல்லை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களே பேச துணியாத கருத்தை தன்னுடைய ரேஸில் படு பிஸியாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் அவர்கள் துணிந்து இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கது, இதை ஒவ்வொருவரும் பேசணும். நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்கிறது விஜயை காயப்படுத்தணும், விஜயை இழிவுபடுத்தணும், விஜயை அரசியலை விட்டே போக வைக்கணும் இல்லை, அவர் திருந்தணும், அவர் ரசிகர்கள் திருத்தப்படணும். இந்த தவறுக்கு தான் பொறுப்பு, தன் ரசிகர்கள் பொறுப்பு, இனி இதுபோல நடக்கக்கூடாது என்பதை விஜய் மனம் திறந்து வாய் திறந்து பேசுகிற வர எல்லோரும் பேசணும். அஜித்தில் முதன்மையாக குற்றம் சாட்டியது ஊடகங்களை. நாமும் அதான் சொல்கிறோம், இந்த ஊடகங்கள் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்துருது. ஒரு முதன்மையான தொலைக்காட்சி விஜய் வீட்டு வாசலில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஒருத்தர் அவர் மேலே ஒருத்தரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு, அவர் கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன விஜய் பாத்ரூமுக்கு நேராக ஜூம் பண்ணிட்டீங்களா? நேரா இது எதுக்கு? அவர் வீட்டு கேட்டு தான் 60 அடி வச்சுட்டாரே, 15 அடி 20 அடி கேட்டு வச்சிருக்காரு. அந்த கேட்டுக்கு மேலேயும் தாண்டி கேமராவை தூக்கி பிடிக்கிறாங்க. அவர் கிளம்பிட்டாரா கிளம்பலையா? அவர் கார் கிளம்பிருச்சா கிளம்பலையா? அவர் கார் கிளம்புனான்னு கிளப்படல, அவருக்கு கிளம்புனான்னு அவர் கிளம்பல. என்ன இப்போ அது சிக்கலா நாட்டுக்கு? வெளியே வந்தால் அவர் பேச போகிறார், வெளியே வந்தால் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவர்கிட்ட உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன, சித்தாந்தம் என்ன, நீ கூட்டணி வைக்க போறியா, கூட்டணி வைக்க போலையா,
இந்த கரூர் வரத்துக்கு யார் பொறுப்பேற்கணும், இந்த சிஎம் சார் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும்னு சொன்னீங்களா, இப்பவும் அதே சொல்கிறீங்களான்னு கேட்க வக்கு இல்லை. அதை ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்துங்கய்யா அப்படின்னு ஒரு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. ஆனால் இங்கே ஏர்போர்ட் வாசலில் யாராவது சிக்குவாங்களா அப்படின்னு மைக் கொண்டு நிப்பாட்டுறது, நீட்டுறது, புள்ள மற்றவங்கிட்ட பிடிச்சி பேக்கிறது. ஆனால் விஜய்கிட்ட கேட்க துப்பு இல்லை. எதை காட்டணும் முதல்ல? ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திலையும் நெல்லை சாலையில் கொட்டி வச்சிருக்கிறான். நெல் கொட்டுறதுக்கு ஒரு களம் இல்லை. இதை கள ஆய்வு செய்து ஒரு முதன்மையான ஊடகங்கள் காட்சிப்படுத்திருக்கானா? இல்லை. சாட்டையில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். ஒரு முதன்மையான ஊடகம் ஏன் நெல்லு களம் இல்லை, நெல்லு களம் இருக்கா இல்லையா, அதுக்கு பணம் ஒதுக்கியிருக்காங்களா ஒதுக்கலையா, அது பணம் ஒதுக்குனது எவனாவது ஒதுக்கிட்டு போயிட்டானா, நெல்லை ரோட்டில் போடுறது மூலமாக எவ்வளோ விளைவு ஏற்படும், ரோட்டில் என்னைக்காவது மற்ற பொருட்கள் கடந்திருக்கா, ஒரு செல்ஃபோன் தயாரிக்க கம்பெனிலையோ, ஒரு வாட்ச் தயாரிக்க கம்பெனிலையோ, ஒரு பெல்ட்டு ஷூவு செருப்பு தயாரிக்க கம்பெனிலையோ ரோட்டில் போட்டு வைப்பானா? சாப்பிட்ற உணவுப் பொருளை ரோட்டில் போட்டு வைக்கிங்களா? அப்போ யாரோ ஒருத்தர் ரேஷன் கடையில் சாப்பிட போகிறாருங்க ரோட்டில் போடுவீங்களா அப்படின்னு கேட்பதற்கு இங்கே ஊடகங்கள் இல்லை. நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா எப்படி முறைகேடு நடைபெறுது, இது யார் வாங்குறா, இதுக்கு அரசு எவ்வளோ கொடுக்குது, நெல் கொள்முதல் ஏன் எவ்வளோ பாதுகாப்பற்ற நிலையில் இருக்குது, டிபிசின்னு பேர் வச்சிருக்காங்க, டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர், அது டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரா டைரக்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சென்டரா அப்படின்னு கேட்க வேண்டிய ஊடகங்கள் அதை கேட்கலை. இன்னைக்கு ஆசியாவில் கபடி போட்டியில் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகாங்கிற பெண் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இவங்களைப் போல பல கார்த்திகாக்களை உருவாக்க அவங்கள தொடர்ச்சியாக பேட்டி எடுத்து போட்டு அந்த பெண் எப்படி உருவாகி வந்தால் அந்த கண்ணகி நகருடைய எப்படி பிராண்டாக மாற்ற நம்ம ஆசைப்பட்டா அப்படிங்கிறது தான் பேசும் பொருளாக மாற்றணுமே ஒழிய, இவர் கிளம்பிட்டாரா, இவர் வண்டி கிளம்பிருச்சா, இவர் இன்னோவா காரில் போகிறாரா, ஸ்விஃப்ட் காரில் போகிறாரா, புஷியானந்து அவரும் சந்திச்சிட்டாங்களாம். அது செய்தி இந்த நாட்டில் பிரேக்கிங் நியூஸ். புஷியானந்து விஜய் கட்சியில் 25 வருஷமாக இருக்காப்புல, விஜய் இயக்கத்தில் பொதுச் செயலாளர். இவர் அவரை சந்தித்தது ஒரு நாட்டில் ஒரு செய்தி. அப்போ எவ்வளவு செய்தி வறட்சியில் இந்த ஊடகங்கள் இருக்குது. செய்தி இருக்குது, அதை காட்டாது. இதை காட்டி தங்களுடைய வியூஸுக்காகவும் தங்களுடைய டிஆர்பிக்காகவும் விஜய் 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 விஜய்ன்னு சொல்லி விஜய் பின்னால் தெரிஞ்சது தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்று அஜித் பதிவு பண்ணிருக்காரு. இனிமேலாவது இந்த ஊடகம் திருந்துதான்னு பார்ப்போம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து